ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு சனி பகவானின் வக்ர பலன்கள். சனி பகவான் இப்போது மீனமனையில் அமர்ந்திருக்கார். மீனமனையில் சனி பகவான் வக்ரமாக போகிறார். எப்போ அப்படின்னா ஜூலை மாதம் 27ஆம் தேதி. எப்போ வக்ர நிவர்த்தி அடையுது அப்படின்னா டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி. அப்போது இந்த இடைப்பட்ட 138 நாட்கள் சனி பகவான் வக்ர நிலையில் மீனத்தில் அமர்ந்து கொண்டு பலனை தரப்போகிறார். இந்த வக்ரம் என்ன சார்? தன்னுடைய இயல்புக்கு மாறிய நிலையில் இருப்பது. அதாவது சனி பகவான் இப்போ ரேவதி 2ஆம் பாத நட்சத்திரத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் ரேவதி 1, அதுக்கப்புறம் உத்திரட்டாதி 4ஆம் பாதத்துக்கு வர்றார். அப்படியே பின்னோக்கி வந்து தன்னுடைய பலனை தரப்போகிறார். அப்போ இந்த 12 ராசிகளுக்கும் இந்த சனி பகவான் வக்ர நிலையில் இருக்கும்போது என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன என்பதை பற்றி டீட்டெயிலாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவை முழுவதுமாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை. நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. துலாம் ராசி அன்பர்களே, சனி பகவான் வக்ர காலம் 138 நாட்கள், அதாவது 27/7/2026 முதல் 11/12/2026 வரை சனி பகவான் வக்ர நிலையில் அமர்ந்திருக்கார் மீனமனையில். அது உங்கள் ராசிக்கு எத்தனாவது இடம் அப்படின்னா 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கடன், நோய் எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கை குறிக்கக்கூடிய அந்த இடத்தில் போய் சனி பகவான் வக்ரம் அடைகிறார். இந்த சனி பகவான் துலாம் ராசி என்பர்களுக்கு யார் அப்படின்னா 4ஆம் அதிபதி. அதாவது சுகத்தை தரக்கூடியவனும் அவனே, 5க்குரியவன், பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி, பஞ்சமஸ்தானத்தின் அதிபதியும் அதே சனி பகவான் தான். அந்த சனி பகவான் இப்போ 6ஆம் இடத்தில் இருக்கார். அப்போ 4ஆம் அதிபதி தனக்கு 3 என்று சொல்லக்கூடிய வளர்ச்சி ஸ்தானத்தில் தான் உட்கார்ந்துருக்கு. அப்போ 6ஆம் இடத்துல என்ன இருக்குது? கடன் இருக்குது. அப்போ கடன் என்கின்ற தன்மையை கண்டிப்பாக ஏற்படுத்தும். எது? நல்ல விதமான கடன். 4ஆம் அதிபதி 6ல் இருக்கார். ஒரு வீடு வாங்குவதற்கும், ஒரு இடத்தை வாங்குவதற்கும், ஒரு வண்டி வாகனத்தை வாங்குவதற்கும் உகந்த காலகட்டமாக இந்த வக்ர காலம் கண்டிப்பாக அமையும். ஏன்னா கடனை வாங்கிட்டு ஏதாவது செய்ய போகிறீங்க, கடனை வாங்காமல் செய்ய முடியாது. கடன் என்பது ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு கொடுக்கும். அந்த கடனை சுப கடன்களாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம் இந்த துலாம் ராசி என்பர்கள். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, குரு பகவானும் 6ஆம் அதிபதியும் பார்க்கிறார், 6ஆம் இடத்தை வளர்க்கிறார். அப்போ கடனை வளர்க்கிறார். அப்போ ஒரு சிலர் கடனை அடைக்கணும் என்கின்ற எண்ணங்கள், அப்போ கடன் என்கின்ற தன்மை ஒன்று வாங்குறதோ அல்லது அடைக்கிறதோ இல்லாமல் இருக்காது. அப்போ கடனை பற்றிய சிந்தனைகள் உங்கள் ஆழ்மனதில் தோன்றும். அது மேபி உங்களுடைய வியாபார ரீதியாக, தொழில் ரீதியாக கூட இருக்கலாம். புதிய கிளைகளை ஆரம்பிப்பதற்காக கூட கடன் வாங்கக்கூடிய அமைப்பையும் உருவாக்கும். 6ஆம் இடம் என்பது வேலையை குறிக்கக்கூடிய இடம். இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு, ஏன்னா சனி பகவான் தான் தொழில்காரகன். அப்போது வேலையில் இல்லாமல் இருக்கின்றவர்கள், ஏற்கனவே ஒரு கடந்த மாதத்தில் வேலை போயிடுச்சு சார், இப்போ வேலை தேடிட்டு இருக்கேன், இந்த காலகட்டம் நிச்சயமாக உங்களுக்கு வேலை கொடுத்துடும். அப்போ வேலை என்பது 100% நிச்சயமாக கிடைத்துவிடும் இந்த வக்ர காலத்தில். அது தான் என்ன படித்திருக்கிறீர்களோ, உங்கள் ஸ்டேட்டஸ் என்னவோ அது கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் கொடுத்துவிடும். ஏன்னா இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் யோகாதிபதி, ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு கோணத்துக்கும் அதிபதி. உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய கிரகம் தான் சனி பகவான் 6ல் போய் மறைஞ்சிருந்தார். இப்போ வக்ரமாயிருக்கார். இயல்புக்கு மாறிய தன்மை, தனக்கு இது கிடைக்கல, அது கிடைக்கல, வீடு அமைக்க முடியல, நிலத்தை அமைக்க முடியல, ஒரு வண்டி வாகனத்தை வாங்க முடியலையே என்று வருத்தப்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய அத்துணை துலாம் ராசி என்பவர்களுக்கும் இப்போ இது ஒரு சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக அமையப் போகுது. அதே சமயத்தில் 5க்குரியவன் தனக்கு 2ல் இருக்கார். அப்போ குழந்தைகளுக்கு பணம் பூர்த்தியாகக்கூடிய, குழந்தைகள் படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள்ங்கிறது உண்டு. அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அப்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதியாக இருந்து
தாய் சார்ந்த விஷயத்தில் சில குறைகள், ஏன்னா 4ஆம் அதிபதி 6ல் இருக்காரா, அப்போ தாய்க்கு சில ஹெல்த் பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கா இல்லையா, அதெல்லாம் சரி செய்யக்கூடிய அமைப்புகள். ஏற்கனவே ஹெல்த்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் இப்போ கரெக்டாகும். ஒரு சரியான டாக்டர் காமிக்கல, ஒரு சரியான ஆஸ்பத்திரி கிடைக்கல அப்படின்னு இருக்கின்றவர்களுக்கெல்லாம் இப்போது மற்றவர்கள் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு இங்கே போனீங்கன்னா கரெக்டாகும், சரியாயிரும் அப்படின்னு சொல்லி தன்னம்பிக்கை கொடுத்து சரி செய்யக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உண்டு. அப்போ ஹெல்த்தில் அக்கறை எடுப்பீங்க, ஏற்கனவே ஹெல்த்தில் சில பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சரியாவதற்குண்டான சந்தர்ப்பங்களை கொடுக்கும். ஒன்று கடனை கொடுக்கும், அடுத்து ஹெல்த்தை சார்ந்த விஷயத்தில் அக்கறை எடுக்க வைப்பீங்க. ஏற்கனவே இந்த வம்பு வழக்கில் போய் சிக்கிட்டு ஒரு வாய்தான்னு தள்ளி கொண்டு செய்யாத குற்றங்களுக்கு ஒரு தண்டனை அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு வழக்கில் இருந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி என்பர்கள் அதை தீர்த்து விட வேண்டும். பெரிய மனிதர்களின் துணைங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு இந்த காலகட்டம். அப்போ அந்த வழக்கிலிருந்து விடுதலை பெறக்கூடிய அல்லது சமப்படுத்தக்கூடிய, அதிலிருந்து விலகக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள்ங்கிறது நிச்சயமாக உண்டு. அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அதே சமயத்தில் சில தடைகளை கொடுத்து கொண்டிருந்தது. ஒரு வெளியூருக்கு போகணும், வெளி மாநிலத்துக்கு போகணும், வெளிநாட்டுக்கு போகணும், அங்கே வேலை பார்க்கணும், இந்த எண்ண உணர்வுகள் வந்து சில தாமதமாகி கொண்டிருந்தது. சரி போகலான்னு ஒரு 2 நாள் தோணும், அதுக்கடுத்த நாள் சரி வேண்டாம் நம்ம இங்கே. அப்போ இந்த மாதிரி டைவர்ட்டாக இருக்கக்கூடிய, அதாவது மனதில் குழப்பத்தை கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த முயற்சியில் சில தடைகளை கொடுத்து கொண்டிருந்தேன். சார் இது எப்படி சார் சொல்கிறீங்க? 3ஆம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம். அந்த இடத்த சனி பகவான் பார்த்துட்டு இருந்தார், 10ஆம் பார்வையாக பார்த்தார். அப்போது இப்போது அதையெல்லாம் நிவர்த்தி ஆக போகிறது. ஒரு மந்தமாக இருந்த, சுறுசுறுப்பு இல்லாமல் டல்லாக இருந்த விஷயங்கள் இப்போ சுறுசுறுப்பாக போகிறீங்க. ஒரு 4 மாதம் முன்னாடி, ஒரு 5 மாதம் முன்னாடி இந்த விஷயம் எடுத்து வச்சு அதை அப்படியே தடையாகி நிறுத்தி வச்சுட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இப்போ எடுத்து செய்து வெற்றி பெறக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் கண்டிப்பாக உண்டு. அப்போ தடைகளில் இருந்து விலக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள். நிறைய பேர் இந்த கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு போகணும், கவர்மெண்ட்டில் கிடைக்க மாட்டேங்குது, நல்ல முயற்சி பண்ணுறேன் சார், இப்போ அது பெருசாக எனக்கு சக்ஸஸே கொடுக்கல, ஒரு 0.5 மார்க் போச்சு, அப்படி போச்சு இப்படி போச்சு என்று வருத்தத்தில் இருக்கக்கூடிய துலாம்களில் இந்த காலகட்டம் டக்குன்னு அது செயல்படுறதுக்கு வந்துடும். கவர்மெண்ட் எக்ஸாம் கிடச்சிரும், அதில் போகணுங்கிற எண்ணத்தை உருவாக்கிறோம், ஸ்ட்ராங்காக இருப்பீங்க, கான்ஃபிடெண்ட்டாக இருப்பீங்க. ஸோ இதெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு துலாமுக்கு உண்டுன்னு சொல்லுவேன். அப்போது பிரயாணம் உண்டு, புதிய ஒப்பந்தங்கள் உண்டு, தொழில்துறையில் சில முன்னேற்றங்களுக்கான சில ஸ்ட்ராட்டஜி பிளானை வகுக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள். அங்கே தான் இப்படி செய்யணும், இப்படி பண்ணணும் அப்படிங்கிற அந்த என்ன சொல்கிறது, அப்படியே ஒரு மாற்றி அமைக்கக்கூடிய. இப்போ நீங்கள் ஒரு தொழிலில் இருக்கிறீங்கன்னா அதை கம்ப்ளீட் அனலைஸ் எடுப்பீங்க. எதனால் பிரச்சனை, எங்கே பிரச்சனை, யாரால் பிரச்சனை, எப்படி செய்தால் நமக்கு வெற்றி அடைய முடியும், இந்த மாதிரி ஒரு தன்னம்பிக்கை உணர்வை கொடுக்கும். அதற்கும் உங்களுக்கு ஒரு நல்ல துணை என்னென்ன, ஒரு நல்ல அறிவுள்ள நபர்கள், ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு நபர் உங்களுக்கு ஜாபு கிடைப்பாங்க. ஸோ ஒரு ரீவெம்ப் பண்ணக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும். அதில் எந்தவித மாற்று கருத்து இல்லை. அப்போ இந்த வக்ர காலத்தில் சில மாற்றங்களை கொடுத்து 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 3ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்த்துடுறாரா. அப்போ எந்த இடத்திலெல்லாம் வழியை கொடுத்து கொண்டிருந்ததோ, எதை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ அதெல்லாம் அப்படியே விலகிரும். ஃபார் எக்ஸாம்பிள், பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் சில தொந்தரவு இருந்திருக்கும். ஏன்னா 5ஆம் அதிபதி தான் சனி, 6ல் இருக்கார்ல, எதிர்ப்பு, பகை. அப்போ பூர்வீகத்தில் இருந்து வந்த அந்த எதிர்ப்புகள், கசப்புக்களை நீக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலையை உருவாக்கும். சனியனாலே கசப்பு தான், வக்ரமாயிட்டார், அந்த கசப்பை நீக்கப் போகிறார். வழிகளை நிவர்த்தி செய்யக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு உதவி புரியும். அதை கெட்டியாக பிடித்து கொள்வது நல்லது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க.
அதே சமயத்தில் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா காதல் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தடைகள், ஏன்னா 5ங்கிறது காதல் அல்லவா, அந்த காதலில் இருந்து வந்த பிரச்சனைகள், அந்த காதல் சம்பந்தப்பட்ட சில தொந்தரவுகள் ஃபேஸ் பண்ணவங்களாம் அதெல்லாம் அப்படியே மறைஞ்சு போயிடும். அப்போது காதலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய, சுமூகமாக்கக்கூடிய தன்மைகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. குடும்பத்தில் இருந்து வந்த சில கசப்புணர்வுகள் விலகுவதற்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கிறோம். எல்லாமே உங்கள் முயற்சி ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சமாக இருக்கார். அப்போ உங்கள் முயற்சியால், உங்கள் தன்னம்பிக்கையால் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்கும். அப்போ இப்போ துணிஞ்சு செயல்படலாம். மனதில் இருந்து வந்த சங்கடங்கள் போகும், பார்த்துக்கலாங்கிற உத்வேகம் கிடைக்கும், மந்தத்தன்மை போக்குங்க, அது போனாலே போதும். ஹெல்த்தில் இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கும். கடனை பற்றி சிந்தனைகள் இருக்கும். ஒன்று கடனை வாங்குவீங்க, கடன் அடைப்பீங்க. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். ஸோ ஆக மொத்தம் இந்த வக்ர காலம் துலாம் ராசி என்பவர்களுக்கு அதீத நன்மையை கொடுக்கக்கூடிய காலமாக நிச்சயமாக அமையும். இன்னும் ஒரு துல்லிய பலன் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். 2026 எப்படி இருக்க போகுது? 2026 நான் சொந்த தொழில் செய்வதற்குண்டான எண்ணம் வருகிறது, அதற்குண்டான கொடுப்பினை இருக்கா? 2026 எப்போ சார் திருமணம் நடக்கும்? எப்போ சார் குழந்தை பாக்கியம் கிடைக்கும்? எப்போ நான் வீடு கட்டுவேன்? எந்த கோர்ஸ் படிப்பதற்குண்டான கொடுப்பினை இருக்குது? இன்ஜினியருக்கா, டாக்டரா, வக்கீலா, எதுக்கு நமக்கு கொடுப்பினை இருக்குது? இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு பக்கத்தில் அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு அருகாமையில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.